Hello. 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 जननी सुगवाणी कल्याणी जय जननी सुगवाणी कल्याणी जय जननी सुगवाणी कल्याणी जय जननी जननी रूबिणी सुख स्वरूपिणी कुमारी भवानी अम्बा शिव शंकरे शंकरे परमेश्वरी पांड्य कुमारी भवानी अम्बा शिव पंचमी परमेश्वरी पांड्य कुमारी भवानी अम्बा शिव शंकरे शंकरे परमेश्वरी पेट बनोदर கல்யாணி நலம் தருவார் என் தாயே மீனாட்சி வாழ்வினி உனைப்பாடு பரமருள்வாய் அம்மா நலம் தருவாய் தாயே மீனாட்சி 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 அம்மா வேகமாய் வந்தருளு ஐயனாரே வெள்ள குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளு ஐயனாரே இல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே இல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே இல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே இல்லை உண்டு உந்தனுக்கு ஐயனாரே
ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே, உன்னை விட்டால் தெய்வம் உண்டு ஐயனாரே. ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே, உன்னை விட்டால் தெய்வம் உண்டு ஐயனாரே. ஏராள வீரருடல் ஏழு கன்னிமார் சூழ, ஏராள வீரருடல் ஏழு கன்னிமார் சூழ, எங்க கருப்பசாமி துணை இருக்கு. தாராள சிந்தை கொண்டு பாராடும் எங்கள் ஐயன், பாராறு போகும் முகம் ஐயனாரே. தாராள சிந்தை கொண்டு பாராடும் எங்கள் ஐயன், பாராறு போகும் முகம் ஐயனாரே. வெள்ள குதிரையிலே ஐயனாரே, வேகமாய் வந்தருளும் ஐயனாரே. துட்டு கட்டி வேண்டிக்கிட்ட ஐயனாரே, புத்தனுக்கும் ஆறுக்குண்டு ஐயனாரே. துட்டு கட்டி வேண்டிக்கிட்ட ஐயனாரே, புத்தனுக்கும் ஆறுக்குண்டு ஐயனாரே. மண்ணாலே ரூபம் செஞ்சு மாவாளே தீபம் ஏத்தி, மண்ணாலே ரூபம் செஞ்சு மாவாளே தீபம் ஏற்றி, காணிக்கை ஈட்டவர்க்கு ஐயனாரே. கண்ணாகனி இருந்து பொன்னான வாழ்வு தந்து என்னாலும் காத்திட என் ஐயனாரே. கண்ணாகனி இருந்து பொன்னான வாழ்வு தந்து என்னாலும் காத்திட என் ஐயனாரே. வெள்ள குதிரையிலே ஐயனாரே, வேகமாய் வந்தருளும் ஐயனாரே. எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே, எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரே. எல்லை உண்டு உங்களுக்கு ஐயனாரே, எல்லை உண்டு உங்களுக்கு ஐயனாரே. அங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும், தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும், தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு, ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு, பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே, பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே. உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, ஏ அக்காமாவே வந்து நின்னா முன்னாடி. சென்னை மாநகரில்
சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரியில் நக்கலசு வாங்கி தந்த பகவான் கடையில் கற்பீசு வாங்கி தந்த கண்ணில் அல்லப்படுத்து ஜாக்கெட்டு தைச்சு தந்த தேவி தேட்டரெல்லாம் கதல் கொண்ட படம் பார்த்து அவ என்ன தொட்டா நான் அவள தொடல கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாவு 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 டா டாவுலாட்டி டைடா டாவு 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 டா டாவுலாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமாவே வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடைச்சிடாம பாக்குறவ கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சல நாங்க 2 பேரு பிஞ்சல அட எங்கையும் போய் குஞ்சல டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா கச்சச்சா கச்சச்சா ஐயா மரே தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஹலோ ஹலோ ஐயமரே அத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமரே அத்தமரே வணக்கம் ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அன்னைமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும் ஏ ஐயாமரே ஐயமரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும் அத்தமரே மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் ஐயமரே அத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு அவோய் அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு இவ ஏன்டா தொடைய போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கேன் வெதர் இதெல்லாம் அடிச்சு தொலைச்சிடாதடா ஈர நேரம் சரிப்பா நீ பாப்போ நீ நல்ல மனுஷன் போப்பா இருக்கிற கட்டிங்க போட்டு பாடு அருமையான என்ன தஞ்சுவார் இவன் யார் இந்த வேலையை பார்த்தது மழை தானா ஆனால் மனுஷனுக்கு ஈரம்னு மட்டும் தெரியுதே ராஜ்மார் கடையில் இப்படி தண்ணி இடந்தா யாரும் போகாமல் வந்துருவாங்க செகதியை இறச்சிக்கிட்டு போயிடுவேன் அருமையான கூட்டம் இங்கே வாரு எங்கே உட்காந்துருக்குன்னு நன்றி 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 வானே வானே ஏன்னா ஈரமாக இருந்தால் கூட இங்கே படுறேன் இப்படி படுங்க கொசுவத்தியை பொருதி விடுறேன் 4 நாளைக்கு தூங்கி வச்சு போ எக்கோ வை மைச்சட்டு எங்கள் பிரியா ஆவரங்குளம் பிரியா சூப்பரியா எக்கோ வை சிங்கா அடி போதும் போதும் நான் ஒன்றும் காது ஊத்து வைக்கல நாடகத்துக்கு வந்திருக்கேன் போதும் போதும் அல்லோ அல்லோ அன்னை தந்தைதான் வணங்கி ஆவரங்குளா அருமை நல்ல சபை வணங்கி ஆவரங்குளம் கிராமத்தில் என் கட்டட கட்டழகி முத்தையா ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அவோய் அருள்வாக்கு சொல்லி வச்சா முத்தையா ஐயனாருட்டா ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டட கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டட கட்டழகி எனக்கு அவரும் கிராமமணி என் குங்கும பொட்டழகி
சாரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிளவே வளர்த்த கரிமாடு 2 ஓட்டி நம்ம காரி மாட்ட 2 ஓட்டி சாரட்டு வண்டி ஓட்டி காரி மாடு 2 ஓட்டி மாடு 2 ஓட்டி சாரட்டு வண்டி ஓட்டி சலங்கமாட்டி மாடு ஓட்டி 2 சலங்க மணி மாடு ஓட்டி சாயங்கால போற வண்டியை மாமா சாயங்காலம் போல வண்டியை மாமா ஐயனார் வாஜலுக்கு எழற மாமா நம்ம ஐயனார் வாஜலுக்கு எழற மாமோய் எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ அலுயர விச்சருவாடா 18ஆம் படி பெரிய கருப்பு கருப்பு அசையாதுடா இந்நாட்டு வெள்ளி புடியருவா ஆளு இரவி சருவா ஏ ஏ ஏ அலுயர விச்சருவா அசையாது முடியருவா உனக்கு அசையாது முடியருவா கெட்டவரம் தந்துருமாய் யசாமி கேட்டவரம் தந்துருமா 18ஆம் படி பெரிய கருப்பு யசாமி அந்த 18ஆம் படியாண்டா எனக்கு குலசாமிடாடா எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஒரு 2 ரச்சு உள்ள ஆவரங்குளம் கிராம முத்தையா ஐயனாரு குதிரை எடுப்பு விழாவை முன்னிட்டு ஒத்துமையா இருச்சு புள்ள ஒத்துமையா இருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு திரண்டிருச்சு என் மாமா அமகோ நாடு திரண்டிருச்சு என் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா சாமிக்கு கைதட்டி பழகிக்கிறோம் ஒருத்தன் வண்டியில் போய் விழுந்து அரைச்சு கிடந்தா அது கைதட்டுறேன் சூப்பர் 4 பேர் விழுந்துட்டாங்க 2 பேர் செத்து போனேன் என்னடா சாமி இந்த ஐயனார் ஜாமி இல்லாமல் நம்மெல்லாம் கிடையாது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா குலஜாமி இல்லாமல் யாரும் கிடையாது நீ எந்த ஜாமிக்கு அன்னதானத்தை கொடுங்க எந்த ஜாமிக்கு நேர்த்திக்கடன் கூட போடு ஆனால் குலஜாமி மறந்துடாது இந்நேரத்தில் போகணும் உனக்கு என்ன போகணும் பெரிய அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்டு 2 கப்பல் கவுந்து வச்சு 8 டன்னு தங்க நகை மூழ்கி போச்சு உனக்கு போகணும் வேற வாங்க அப்பு மாலையை போடுங்க காஞ்சி போச்சுன்னா வெக்கக்கெடு வாங்க வீட்டு வாங்க ஆவரங்குளத்தில் அமைந்திருக்கும் இந்த சிங்கார கலைஞருக்கு பொய் சொல்லா மெய் சொல்லும் மெய் ஐயனார் கோயில் புறவெடுப்பு ஆய்வை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நாடகத்திற்கு முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு ஆவரங்குளம் கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். ஹோட்டலில் இருந்தார் இட்லி கிராம நிர்வாக அலுவலர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றோம். வாங்க டக்கு டக்குன்னு வாங்க. பயர்மன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு ஆவரங்குளம் கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றோம். பயர்மனுக்கு தான் மோத போடணும். பிரியா ரேடியோ இயக்குநர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றோம். ஒட்டகையமைப்பாளர் பன்னீர்செல்வம் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றோம். முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மேலைக்கு வருமாறு ஆவரங்குளம் கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். நாடக இசை கலைஞர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. அது அங்கே இசை கலைஞர் நான் கிடையாது, நான் பப்பன். மணிகண்டன் அவர்களுக்கு ஆவரங்குளம் கிராமத்தார் சார்பாக பொன்னாடியை போத்தி மாலை இனவத்து கௌரவப்படுத்துகிறாங்க. மிருதங்க கொண்டிருக்க அன்பு தம்பி இரட்டையாளம் எம் காளீஸ்வரன் அவர்களுக்கு ஆவரங்குளம் கிராமத்தார் சார்பாக மலர் மாலை இனவத்து பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ஆள்ரவுண்டு கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை இனவத்து பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே தாளமித்து கொண்டிருக்கும் பூவரசுக்குடியை சேர்ந்த ஜன்முகம், பெரிய கோயில் பூஜாரி, கவுச்சி இல்லாமல் ஜலுப்பட மாட்டேன் வெண்ணமே. நீ தான் போய் பூஜை பண்ணாலும் புழு புழுன்னு இருக்கும். ஜாமி ஜன்முகம்
ஆமாம் பெரியார் ரேடியோஸ். இங்கே பப்பனாக தோண்டி அடிக்கும் அருமையான எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆவரங்குளம் கிராமத்தின் சார்பாக இந்த மலர் மாலையும் பொன்னாடையும் போற்றப்படுகிறது. மழை வேயாமல் இருக்கிறதுக்காவா? இது யார் இந்த தவளை? இப்படி ஆளுகளை பார்த்தா கை பரபரன்னே இருக்கணும். வா பெரியார் ரேடியோ இயக்குனர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. எறா போட்டாவ கிரிச் கிரிச். வருங்காலத்தில் நீ தான் பிரசிடண்டாக வரணும். அப்போ மண்ணு ஓட்டி பொழைச்சிக்க. கொட்டகையமைப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. கொட்டகை அருமையான கொட்டகை, அப்படியே கொட்டை. கிராம உதவியாளர் அவர்களுக்கு ஆவரங்குளம் கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. கொட்டை எங்கன ஓட்டிருக்கு? இது கொட்டகை அண்ணே, கொட்டகை எங்கே ஓட்டிருக்க? யூடியூப் அமைப்பாளர் காடமங்கலம் முருகன் அவர்களின் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு எதை செய்ய வேண்டியமோ மாலை ஓட்டிருக்க. போப்பா தலையார் தானே. செம்மண் ஓட்டலாமா? 2 வருஷம் ஆச்சா? ஓட்ட முடியாதா? சரி, யூடியூப் எடுத்து கொடுக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகன், அவனுக்கு பதிலாக எனக்கே போகணும். பொன்னாடி போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத ஆவரங்குளம் கிராம பொதுமக்களுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து வெகு தூரம் வேர்த்து விறுவிறுத்து சாப்பிட்டில சாப்பிடாம தெரியல எல்லா பேரும் நாடகம் பார்க்க வந்த வெளியூர் என் சொந்தங்களுக்கு பாதம் தொட்டு ஏமுக்குளம் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு ஆவரங்குளம் கிராமத்தின் சார்பாக இந்த மலர் மாலையும் பொன்னாடையும் போட்டப்படுகிறது. ஐயா, அந்த கணேசி கோயிலை வைக்கும் போது எத்தனை வருஷம் தேவை ஜெயிலு? ஐயா, கணேசி கோயிலை ஓட்டுறாங்க. 2 பேர் 8 பாக்கெட் வச்சிருந்தேன். விடிய விடிய ஒரு தூக்கவே விட மாட்டேன். ஆவாரங்குளம் பொதுமக்கள் அனைவருக்கும் ஆமுக்குளம் காவல்துறை சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஐயா வந்து கேட்டாங்க, புகையில வச்சுருந்தா எவ்வளோ நாள் தண்டனை அப்படின்ட்டு. சொல்லுங்க. அது வந்து ஒரு மதிமயக்கி. அதாவது என்னன்னா, நம்ம வாயில் உமிழ்கிற உமிழ்நீர் வந்து நம்ம உடம்புக்குள்ளே நம்ம சாப்பிட்ற அனைத்து பொருட்களையும் செமிக்க வைக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. 2வது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது பூராமே அந்த உமிழ்நீர் தான். அந்த உமிழ்நீர் எப்படி நம்ம ஒரு கறியை சாப்பிட்றோம், ஒரு முட்டையை சாப்பிட்றோம், ஒரு பட்டாணியை சாப்பிட்றோம், இதெல்லாம் எப்படி வந்து உள்ளே செமிக்குது? மிஷின் வச்சு உடைக்குதா? இல்லை. அது எல்லாத்துக்குமே நம்ம வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் தான் காரணம். அந்த உமிழ்நீரை வந்து சக்தியான உமிழ்நீரை வந்து நம்ம வந்து அவர் சொன்ன மாதிரி கூலிப்பு புகையிலைய நம்ம வச்சுட்டு அந்த உமிழ்நீரை கெடுத்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து ஒரு தீய சக்தி இறக்குறோம். அது வந்து வளர்ந்து வர்ற சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கேடு. நம்ம உடம்பு வந்து எல்லாமே வந்து கெட்டு போயிடும். நீங்கள் எல்லாருமே படித்தவங்களா இருப்பீங்க. இப்போ வந்து எங்கே போயிருச்சு நம்ம உலகம்? வந்து எங்கே போயிருச்சு? ஏஐ நோக்கி போயிருச்சு. அதாவது எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு, எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். வீட்டில் நீங்கள் ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் போய் உட்காந்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்காது. எல்லாமே நாடகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க வீட்டில். கரெக்டா? அப்போ நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாம் இது பண்ணணும்னா இந்த தீய பழக்கத்தை வந்து விட்டுருங்க. போலீஸ் வந்து நீங்கள் நான் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் எனக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. காவல்துறை வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கும். அதாவது அதனோட அந்த பொருளை பயன்படுத்துறதுனால உடம்புக்கு எவ்வளோ கேடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. முன்னாடிலாம் இலவட்ட கல் இருக்கும், அந்த கல்லெல்லாம் கிராமத்தில் தான் இருக்கும். இப்போ எல்லாருமே நல்லா அந்த கல்லை தூக்குனா தான் பொண்ணு கொடுப்பேன்பாங்க, இல்லை கல்லை தூக்குனா தான் ஒரு போட்டியே நடக்கும் என்னோட ஆரோக்கியத்தை நிரூபிக்கிறதுக்கு. இன்றைக்கி வந்து நீச்சல் அடிக்கவே தெரியாமல் இருக்கும் கிராமத்தில் இருக்கிற பசங்க. ஒரு 100 மீட்டர் நீச்சல் அடி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணுன்னா போக முடியல, இலக்கிது. அப்புறம் ஆரோக்கியமான வாழ்வு இருந்தால் தான் நம்ம வந்து எதையுமே சாதிக்க முடியும். நம்மளுடைய சந்ததிகளரும் நிறையா உற்பத்தி பண்ண முடியும், நிறைய ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்கு முதல் காரணம் வந்து நம்ம ஆரோக்கியம்தான். ஆரோக்கியமாக இருங்க. 2வது, இது வள்ளி திருமண நாடகம். அது முருகனை பற்றி ஒரு பாட்டு போடலான்னு நினைக்கிறேன். கந்தர் அலங்காரம். விழிக்கு துணை திருமண் மலர் பாதங்கள்,
மெய்மெகுன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்தவன் தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே வேலும் மயிலும் சேவலும் துணை. எல்லாரும் பொய் சொல்லா மெய் ஐயனார் கோயில் திருவிழாக்கு வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் உங்களுக்கு இறைவன் நீங்கள் கேட்ட வரத்தை கொடுக்கட்டும். இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்க இவ்வளோ பேர் வந்து அமைதியாக நடத்தி கொடுக்கணும். இங்கே ஒளி அமைச்சர் நண்பர்களுக்கும் இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ண ஊர் பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் ஆமுக்குளம் காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பயர்மன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றோம். போர்மேன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றோம். இபி போர்மேன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றோம். நன்றி. ஒட்டகை அமைப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. யார் அவன்? யார் யார் அது? பாப்பா இங்க யார் அது? திரும்ப மூய்க்கம்பு எங்கேயே இருக்காரா? அவங்க அப்பா கொட்டா ஓடுறதுனால அப்படியே பிறந்துட்டேன் மூய்க்கம்பு மாதிரி. அவர் யாரு? போர்மேனா? போர்மே வானே இங்க வா. இபி போர்மேன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. போஸ்ட் மரம் ஊன்றது எவ்வளோ கஷ்டம். சேச்சிப்பியே 4 மணி நேரம் குழி வலிப்பேன், ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் உள்ளே இங்கே இருக்க வேணாம், இங்கிட்டு வாங்க எல்லாரும். வெளியில் சேரை போட்டு உக்காருங்க. பொம்பளை புள்ள உள்ளே இருக்கு, அங்கேயே இருப்பீங்க. இங்கிட்டு வந்துருங்க. விழா கமிட்டிக்கே இங்கே என்ன வேலை? வெளியில் வந்து நாடகத்தை பார்க்கணும். உண்மையிலேயே முக்குளம் காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்கள் கணேஷ் பையலை பற்றி அருமையாக பேசுனீங்க. உங்கள் கருத்துக்கு நான் தலை வணங்குறேன். தம்பி, இந்த கைதட்டின ஆளு உரம் கொஞ்சம் இங்கே வாவேன். உள்ளவா நாராயணா, அல்வா கட்டி வச்சிருக்கேன் உள்ளவா. இதில் புயலை ஓட்ட ஆளுதே வேமா தட்டுவேன். யார் சொல்கிறத கேட்டேன்? தினமுந்தான் முக்குளத்தில் பிடிச்சி போலீஸ்காரவங்க அவதாரம் போட்டு விட்றாங்க. அப்புறம் வந்து நீ உணர்ந்து ஹெல்மெட் போடுறாங்க பாப்போம்டா. அங்கே ஒரு ஆளை போட்டுக்கிற போலீஸ் நின்றா போக மாட்டேற. அதே மாதிரி ஐயா சொன்னார், இளவட்ட கல்லை தூக்குனாங்க. உண்மைதாங்கய்யா. இன்னைக்கு இளவட்ட கல் எந்த ஊர்லையும் கிடையாது. வீட்டில் இறக்குற செங்கக்கல்லையே கலாண்டு போயிடுறாங்க. எங்கிட்ட இளவட்ட கல் கருத்துக்கள் சொல்கிறதுக்கு இங்கே வேலை கிடையாது. ஏதோ வந்தம்மா, இந்த பாமர மக்கள் கவலையை போக்க சிரிக்க வச்சோமா போனமான் இருக்கான். இன்னைக்கு கருத்துக்கள் சொன்னோம்னா இப்படித்தான். மது ஒழிப்பை பற்றி ஒரு ஆள் பேச வந்தேன். அந்த ஆளுக்கு நரம்பு தலைச்சியான். அவன் மக்களுக்கு அறிவுரை சொல்ல வந்தவன். அவன் இன்னொரு ஆள் சொன்னேன், கையை ஆடாமல் பதட்டப்படாமல் இருக்க ஒரு ஆப்பு அடின்ட்டேன். ஆப்பு அடிச்சுட்டு வந்ததே அவன் கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். மது குடல் வெந்து விடும், மயிரை புடுங்கி விடும்னா யார் கேட்குறா? குடியாரனை பார்த்து திருந்தினாத்தான் குடியான்னு பாட முடியும். 1000 சத்தியம் பண்ணி நீ எத்தனை ஐயனாருக்கு போய் நீ உருண்டு கொடுத்தாலும் குடியான்னு பாட முடியாது. மனக்கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாட்டுக்கு மட்டுமே மதுவே ஒழிக்க முடியும். ஆனால் சாகர வரைக்கும் ஒழிக்க முடியாத ஒரு பொருள் பயன்படுத்துறது என்னவென்றால் டொங்காஸ். பேர் அன்பு கொண்டு என் உயிரிலே மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து பசி என்று யாரு கையேந்தனாலும் கேப்டன் விஜயகாந்த் போல உதவி செய்யக்கூடிய என் உயிரில் மேலான என் அன்பு தமிழ் சொந்தங்களே, எங்களை 10 மாதம் சுமந்து வளகாப்பு என்ற பெயரிலே நீ வேணுமென்றதை திண்டுவிட்டு எங்களை வத்த பயலாக பெற்றுவிட்டு பெரியாஸ்பத்திரி தூக்கி தெரிஞ்சு எங்களை காப்பாற்ற வெகுபாடுபட்ட என் தாய்மார்களே, இந்த ஜெகதிக்குள்ள உட்காந்துருக்க 4 பேர் எதுவும் லேசாக நினைக்காம அங்கே உட்கார முடியாது. அதுதான் தண்ணி அடிக்கும் போது நம்ம சுத்தவத்தம் பார்த்துருக்குமாக்க அங்கே பேண்டு ஓட்டிருப்பாங்க, அங்கன்னு உட்காந்துருப்பேன். ஏன் இந்த வாடகைக்கு தாண்டா ஒமட்டாதுன்றேன். அதான்டா தமிழன். உலகத்தில் உலக நாட்டுக்கே பயங்காட்டி வெளிநாட்டுக்காரன் 5 பேர் செத்து போனேன்.
பீரு கொப்புளிச்சு வந்திருக்கு கப்புல இருந்து. ஒவ்வொருத்தையும் என்னென்னோ பண்ணியிருக்கேன். வெளிநாட்டுக்காரன் வந்து அப்படியே ஒரு கிரீமை போட்டிருக்கேன், முறை நிக்கல. என்னென்னமோ ஆட்டியிருக்கேன், அங்கே நிக்கல. நம்மால ஒரு சிப்ஸை மட்டும் எடுத்தேன், அப்படி போட்டேன், புஷ்ஷுன்னு இறங்கிருச்சு. 4 பேர் செத்தே போனேன். அதான்டா தமிழன். உலகத்துல தமிழனுக்கு மிஞ்சி வீரனும் எவனும் கிடையாது. தமிழனுக்கு மிஞ்சி ரோசக்காரன் யாரும் கிடையாது. தமிழனை மிஞ்சி பாசக்காரன் யாரும் கிடையாது. தமிழனை மிஞ்சி செய்வனை வைக்கிறவன் எவனும் கிடையாது. முடிஞ்சு சொல். ஆமா, ஒருத்தன் புது வண்டி வாங்கிட்டானா அவன் வண்டியை சுத்திக்கிட்டே நோட்டம் சொல்லுவேன். ரிம்மு இது வந்து நாளடைவில் கடக்கடக்குன்னு ஆடு முடிவேன். இது வால் டியூப்ல காத்து அதுவா போக முடியாது, மைலேஜ் கொடுக்காது. அவன் வண்டி எடுத்தவன் அந்த வண்டியை ஓட்டவா வேடாவடா. அதே மாதிரி வீடு கொத்தனார் வேலை பார்த்து சிமெண்ட்லாம் பொத்து 10 பைசா வட்டிக்கு வாங்கி அவன் சாரத்திலிருந்து வேலை பார்த்து பாவான். ஒரு 5-6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டியிருப்பேன். பால் காய்ச்சுக்கு வந்த ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. பாத்ரூம் பண்ணீங்க அங்கே வச்சிருக்கணும். சமைய கட்டு இது புகை அடிக்கும்ல அப்படின்ட்டு அதுக்காக வீட்டை அடிச்சு விட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல படுப்பேன். குறை சொல்வதற்கு இருக்க வேண்டும். யார விசில் வச்சுட்டே இருக்க? அமைதி ப்ரோ, ப்ளீஸ் சைலண்ட். இது என்னடா அது? ஸ்கூலா? பொம்பளை பிள்ளைக்கு கொடு. போனேன் கொடு. இன்னும் 4 பேர் அங்கிருந்து வரமாட்டே போல. தம்பி இங்க வாப்பா, சூத்து ஊத்தி இங்க வா. உனக்கு இங்க என்னடா வேலை? வாடா. அவன் தவளை கூட்டு மாதிரி உள்ளே எதிரேன். நீங்கள் அத்தனை பேருமே அமைதியாக இந்த வள்ளி திருமணத்தை பார்க்கணும். இந்த இருக்கிற கூட்டம் பூரா விடிய வரை இருந்தீங்கன்னா இந்த வள்ளி திருமண நாடகம் எவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த நாடகம் பார்க்க வர்றது நான் சொல்கிறேன், எல்லாரும் நாடகத்துக்கு வாங்க, கூட்டம் வாங்க, எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்கிறேன். இந்த நாடகத்துக்கு வரும்போது நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு வந்திருப்பே தெரியுமா? நாடகத்துக்கு வர்றது ஈஸின்னு நினைக்கிறீங்களா? அந்த பின்னாடி உங்களுக்கு மறைக்கலாம். அப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, ஒரு தரப்பா வாங்க. ஏன்னா நாடகம் பார்க்க வர்றது அந்த காலத்தில் 10 ரூபாய் கொண்டு வந்தாங்கன்னா மிச்சம் கொண்டு வருவாங்க. இன்னைக்கு ஒரு நாடகம் பார்க்கணும்னா 500 ரூபா செலவாகும். பைக்கு இல்லாதவங்கெல்லாம் வேதனை. ஓசி பைக்கில் வர்றதுக்கு அவன் காலெல்லாம் பிடிக்கணும், காலை பிடிக்கணும். செய்தி வீடு வாங்கிட்டு வர சொல்லுவேன். போயிலையே கசைக்கு வாயில் வைக்க சொல்லுவேன். வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் மச்சான், கசக்குங்க மச்சான். இவன் வாயை காட்டுங்க. புரோட்டா வாங்கி கொடுக்கணும், தண்ணி வாங்கி கொடுக்கணும். கடைசியில் அவன் விட்டுட்டு போயிட்டாடு வைவே. நோத்தா கண்டாலிமையை விட்டுட்டு போயிட்டானடா. இங்கன்னு தான் இருந்தேன். அது யாருப்பா போட்டோ எடுக்கிறது? வாப்பு எடுப்பு எடு. கிரிச்சு 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 கிரிச்சு. அருமை அருமை. இந்த போட்டோகிராஃபர் தான் நிறைய கல்யாண வீட்டில் பிரச்சனைகள் இருக்கிற. ஏன்னா மாப்பிள்ளை காய்ச்ச பாட்டிலே தெரிவேன். வெறும் நீக்குற படமாக பார்த்துக்கிட்டு மண்ணை கிளச்சி தெரிவேன். இந்த தாலி கட்டினவனே இந்த போட்டோகிராஃபரை போய், சார் உங்கள் ஒய்ஃபு ஷோல்டரில் கையை போடலாமா? அவன் இதுக்குத்தாண்டா நான் காத்து கிடப்பேன். தேங்க்யூ ப்ரோ. கிரிச். அவங்க இடுப்பை தொடலாமா? அவன் கிச்சு 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 கிச்சு. ஒரு முத்தம் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா 2 மணிக்கு மேலே பொண்ணு மாப்பிள்ளைய காணாம். வெறியேற்றி விட்டு பாஞ்சு உருண்டு. ஆய் ப்ரோ நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் ஆம்பளை நம்ம காடு மேடு போய் எவ்வளோ காலித்தனம் செஞ்சாலும் வீட்டில் குழந்தைகளையும் நம்மளையும் பாதுகாக்கக்கூடிய என் தாய்மார்களுக்கு கோடான கோடி வணக்கம். என்னப்பா பொம்பளையால கடைசியாக தள்ளிட்டிய பெரியார் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்த மாதிரி. ஏன்னா தாய்மாரு தான். புருஷன் என்ன கஷ்டப்படுறாரு, அவர் எவ்வளோ வேதனைப்படுறாரு அதெல்லாம் கண்டுக்கிற கிடையாது. நீ என்ன பண்ணுறீன்னா அத்தா சீரியலை பார்த்துக்கிட்டு பிள்ளைய இட்லியை ஊட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு எந்த லோனுக்காரன் வந்தாலும் விட்டுறாரு. எல்லா லோனும் வாங்கி வை. 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் வாங்கி வை. ஆமாம், ஆன்லைனில் போட்டு லோனை வாங்கி வை. லோனுக்காரன் வந்தவன வீட்டை பூட்டிட்டு பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைட்டு போய் பேன் எடுத்துக்கிட்டு. எங்கள் ஊர்லாம் அன்னைக்கு பாவம் ஒரு ஆள் டிப்டாப்பா பயங்கரமாக வந்தார். பொம்பளைய உரம் பேச்சு, அடியே பூச்சண்டு இவன் லோனுக்காரன் மாதிரி தெரியும், ஏன் வாங்கடி லோனுக்காரன் மாதிரி தான் தெரியும். போய் அப்புறம் எத்தனை லட்சம் தருவியே, எத்தனை மாதம் கட்டணம் முடிச்சு. அவன் சொன்னேன், நான் கருது வண்டி ஓனர், வயக்காடு பரிதா இல்லையான்னு பார்க்க வந்தவன், என்னையே போட்டு பார்க்க. அதனால ஒரு சாங்கு பாடுவான்.
ஆபரங்குளம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத ஐயனாரையா முத்தையா ஐயனாரு தத்துரோமா இருக்கிறாரையா ஆபரங்குளம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா முத்தையா ஐயனாரையா ஐயனாரு தத்துரோமா இருக்கிறாரையா ஆபரங்குளம் மக்களை எல்லாம் காக்குறாரையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா 18 படிகாரம்பா 18ஆம் படியா ஆவரங்குளம் கிராமத்துக்கு ஏன் 18ஆம் படியான் கருப்பு ஐயனார பக்கத்தான வந்துட்டான் ஐயா ஆவரங்குளம் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வம் தான் ஐயா கொஞ்ச நேரத்துல விளையாட வரும் பாறையா மூணடி ஊத்து தண்ணி இன்னந்தாவத்தலையா 3 அடி ஊத்து தண்ணி இன்னந்தாவத்தலையா 3 அடி ஊத்து தண்ணி இன்னந்தாவத்தலையா கள்ளிஜரி காலி முனியையா தங்கச்சிய கூட்டிக்கிட்டு தத்துருமா முத்தையா ஐயனாரோட காளிமுனிய நிக்கிறானையா ஆவரங்குளம் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத ஐயனாரையா முத்தையா ஐயனாரு தத்துரோமா இருக்கிறாரையா வந்திருக்கும் மக்களை எல்லாம் காக்குறாரையா ஐயனாரு மக்களை எல்லாம் காக்குறாரையா சாமிக்கு வெக்கப்படக்கூடாது மனுஷன் இந்த ஜாமி வர்றது எப்படி தெரியும் முதல்ல வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிவிடுமா கிடையாது உங்கள் எல்லார்ட்டையுமே ஜாமி இருக்கிறத நான் சொல்கிறேன் ஒன்று உடம்பு வேர்க்கணும் இந்த கை முடியெல்லாம் அப்படியே நட்டம் பண்ணிக்கும் ஒரு மாதிரியா புல்லரிக்கும் அப்படி வந்துட்டாலே ஆடிருங்க வெக்கப்பட தேவையில்லை ஆனால் ஆடாமல் கட்டுப்படுத்தினேன்னா அது இதயத்தை பாதிக்கும் ஆடிடும் உண்மையாக ஆடுறவன் வந்து என்ன ஜாமி பேயா அப்படின்னு கேட்டால் சொல்லிவிட்டு படுத்துடுவேன் எதுவும் தண்ணி எண்ணியே சாப்பிட்டு இருந்தால் ரொம்ப சிரமம் சொன்னதே சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பேன் அடுத்து ஒரு கட்டிங்கை கொடுத்துட்டு பேசாமல் படுத்துக்கிடுவேன் ஏன்னா ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த சாமி தான் இப்போ உள்ள சந்ததியை ஊரா நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கல்யாண வீடோ காது ஊத்து வீடோ சடங்கு வீடோ ஒரு மீட்டிங்கில் கூட அடித்து பாயலாம் காற்றை கடிக்கலாம் தொடையை கடிக்கலாம் ஆனால் கோயில் தளத்தில் மட்டும் யாரும் எந்த வித சண்டையும் போடாது நாங்கள் பார்த்த உண்மை நாங்கள் பரம்பரை கோடாங்க எங்கள் ஐயா பாட்டேன் எங்கள் அப்பாலாம் ஏன்னா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வான் அதனால் எல்லாருமே ஒன்றா ஒரு வயத்து பிள்ளைய மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் நிம்மதியாக சாமி கும்பிடுங்க இந்த முத்தையா ஐயனார் உங்களுக்கு எந்த குறையும் வராது நல்லா இருங்க எல்லாரும் இந்த கைதட்டுற ஆளு கூட வெளியூர் ஆள் மாதிரியே தெரியுது அப்போ உள்ளூருக்காரங்க தெரியாமல் வச்சுவிட்டின்னு இருக்கீங்களா சாமி ஆடிக்கிட்ட என்னையாப்பாங்க சாமியாடி ஆடுறார் ஆடும்போது ஊரே சேர்ந்து அப்பா கருப்பா ஐயனாரே சிலிண்டர் விலை எப்படியாவது குறைப்பா அதே மாதிரி சேஜிபி மணிக்கு 1300 வாங்குறேன் அதை குறைப்பா மைதா கிண்டும் போது அடி பிடிக்குது அதை பார்த்துக்க அப்படின்னு கும்பிடுவேன் மக்களுக்கு தேவை மழை அப்படி எங்கள் ஐயாலாம் ஆடி அப்படி அறுவாட்டை நிற்பார்
ஊரு ஜனமே வண்டி கட்டி வரேன் சித்திரத்தில் அவ ஆடுவாருங்க ஐயா. அப்போ வந்து கேட்பாங்க, பேசாம இருங்க போல நாங்கள் போங்க. ஏனே நீங்க ஏன்னா இங்கே நிற்கிறீங்க, உள்ள போங்க, என்ன கொடுக்க வர்றீங்க? நீங்க அங்கே பேசிக்கிட்டே இருந்தா புரியாது எனக்கு. அப்படி ஏறி நிற்கும் போது கேப்பா ஊருக்காரெல்லாம், கருப்பா எப்படா மழை பெய்யும்? பட்டுன்னு அடிப்பார். இன்னும் 16 நாள்ல 16 நாள்ல முக்காலும் சத்தியமா மழை இறக்கி தரண்டா. மழை பெஞ்சு அன்றைய காலம் பாட்டைங்க அப்படி இருந்தாங்க. இன்னைக்கு வீம்புக்காரன் சாமி, நம்ம சாமியை விடக்கூடாதுன்னு வீம்புக்கே ஆடி அருவாமலை ஏறிக்கிறேன். ஏறிக்கிட்டு போய் கேட்குறா ஊர் ஜனமே, மழை எப்போ பெய்யும்? தெரிஞ்சா தானே வெண்ணமையை சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். மழை எப்போ பெய்யும்? மழை கேட்டுவிட்டாங்களே, மழை கருப்பன்ட்டே மழையை கேட்குறியா? அப்புறம் என்ன காசு பெட்டிக்கல்ல கேட்பேன், கருப்பன்ட்டே கேட்குற மழை. அவன் குனிஞ்சு நிமிந்து, ஏன்னா பொய்ச்சாமி ஆடினா வெண்ணமே தெரியாதுல்ல, அப்படி குனிஞ்சு நிமிஞ்சு அடிச்சு விடுவேன். இன்னும் 121 நாளில் மழை இறக்குறேன்டா, எப்படியும் பேஞ்சிடும். 122 நாள்னா அவன் வெயில கணக்கு படி சொல்லுவேன், எப்படி அடுத்து புரட்டாசி ஐப்பசியில் பேஞ்சிடும். ஏன் சொல்றேன்? உலக நாட்டில் உள்ள தமிழனை புறா முட்டாளாக்குனேன் ஒருத்தன். யாரு? அகோரி கலையரசன். கவனிச்சீங்களா? இந்த நாட்டில இருந்து என்ன தெரியுதுன்னா, நல்லவர்களை இந்த தமிழகம் இழந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் தான் சொன்னா, விஜயகாந்த் ஐயா பேட்டி கொடுக்கும்போது சொன்னா, தெய்ரி தண்ணியை போட்டு தான் பேசுவார் ஓலந்தாள் அப்படின்னு சொன்னா. ஆனா அவரோட பேசும் தன்மை இழந்து விட்டார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. ஆனா எத்தனையோ பேருக்கு உணவு கொடுத்து எத்தனையோ உதவி செய்த ஒரு மகான் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு சாங் பாடுவோம். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், நரிக்குடியிலிருந்து திருப்பவனம் ரோட்டு ஒட்டி இருக்க இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு 15 ஏக்கரை விற்காம போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை இடம் கை கொடுக்காட்டாலும் வருஷ நகை நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு 300 ரூபாவை நகை சேர்த்து வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு விட்டா என்னைக்கு பணக்காரனா ஆகுறதுன்னு மதுரையில் சம்பளத்துக்கு ஆளை விட்டு 10 பைசா வட்டிக்கு 1.25 கோடியை விட்டு இருந்தேன். ஃபார்ச்சுனர் காரு 2 வச்சிருந்தேன், ஐபோனு செல்லு 3 வச்சிருந்தேன். இந்த சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கிறோம்னு 10 பேருக்கு முக்குளம் டாஜ்மார் கடையில் தினமும் தண்ணி வாங்கி கொடுத்து பாடி கார்டாக வச்சிருந்தேன். நைட்டு தூக்க வரலைய மண்டை காயுதுன்னு மதுரையில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பம் 10 பேரை வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டும் போகுமப்பா. குடிதான் வேண்டாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டும் போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல, யாரும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க்கு கடைய தேடி நடையா நடந்தோம், அதை எண்ணி பார்க்கல, எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு போட்டேன். 100 நாள் காச வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சு போட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலந்தாண்டா வெந்தது. காலையில 5 மணிக்கெல்லாம் சோறு தண்ணி வேணாம், பொண்டாட்டி பிள்ளைலாம் தேவையில்லை, தாய் தேப்பேன் தேவையில்லை என்று சொல்லி 5 மணிக்கெல்லாம் 20 வருஷமா தண்ணியை மட்டும் குடிச்ச அந்த ப்ரோ அவருக்கு பார்வையும் போ மங்குது,
ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரஜ நெல்லு வச்சிரு நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கும் போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கும் போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் மேல பறந்தோம் இருக்கிற விஷம் இதுடா இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவ எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் குண்டாட்டி கொலுச வாங்கி விருதான அடிச்சு புட்டேன் பொண்டாட்டி கொலுச வாங்கி விருத்தானே அடிச்சு புட்டேன் வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த எங்க முப்பாட்டேன் சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போது முன்னே பிறவி என்பது ஒரு தடவைதான் 7 பிறவின்னு சொல்ற ஆள் இருந்தா கொஞ்சம் 2 நம்பர் ரூமுக்கு வா ஒரு தடவைதான் இனிமேல நம்ம பிறக்க போறது கிடையாதுன்னு இதுல நல்ல ஞானமான ஆளுகள்லாம் நல்ல வாட்டு இதை வச்சு ஒரு 4 பேர் திருந்து வாங்கி நினைப்பீங்க லைட்டா தண்ணி அடிச்சுட்டு வந்தால் இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடினேன்னு என்ன கோத்தாங்கம்மான்னு வச்சாலும் மேடைக்கு டீக்கல் எல்லாம் நல்லா இருக்கணும்னு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரஜ நெல்லு வச்சிரு நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு இந்த பாட்டுல எல்லாத்துக்கும் வரி பிடிச்சா இளைஞர்களே இன்னைக்கு உள்ள இளைய சமுதாயத்தை தான் சொல்றேன் ஏன்னா ஆரம்பத்தில் நீங்க பர்த்டே பார்ட்டிக்கு தான் ஆரம்பிப்பீங்க பர்த்டே பார்ட்டிலாம் பார்த்து ஒருத்தன் பாவம் பிறந்த நாள் கொண்டாடுறவன் அவன் கடைசி நாள் ஆக்குற அளவுக்கு பண்ணுறாங்க 25 கிலோ கேக்கை வாங்கி அந்த பிறந்த நாளை கொண்டாடுறவன் ஊதுவத்தி சூடம் மெழுகுவத்தியை பொருதி ஊத சொல்லிவிட்டு அப்பி படுத்துட்டேன்னு அவன் சொல்லுவேன் 1/2 கிலோ கேக் எடுத்தவன் மூஞ்சில் அப்பி அவன் திணறான் வாங்க வாங்க எல்லாரும் ஊட்டுங்கன்னு அதோட அவன் பிறந்த நாளோட போய் பெரியாஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏற்றி எம்புட்டு கேட்கடா 4 கிலோ கேட்கவா திணிப்பாங்க பிறந்த நாள் என்பது அன்றைய காலத்தில் என்னன்னா உம்பட்டு காணும் மாவு தானே அந்த மாவு அது இடியப்பம் கொலக்கட்டை கேசரி அவ்வளோதானப்பா இதுதான் பிறந்த நாள் இன்னைக்கு உலக்க மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க அது பேர் என்னடா அது கலர் கலராக வருது பம்முன்னு அடிக்கிறாங்க அடிச்சு அந்த கேக்கு பூரா ஒட்டி அதை வலிச்சு எடுக்கிறது ஒரு ப்ரோ ஒரு இதில் வந்தேன்ப்பா ஒரு பையன் அவன் தான் உண்மையிலே எனக்கு பிடிச்ச பையன் பிறந்த நாள் கேக்கு வெட்ட வந்தேன் வந்தவனே பயங்கரமாக பண்ணுறேன்ப்பா வீட்டு வாசலில் மஞ்சப்பாலை தொலைங்க அப்படின்ட்டேன் ஐயா ஐயா எதா இருந்தாலும் விழா கமிட்டியை நாடுங்கய்யா என்னமோ பிளாக்கில் சரக்கு வாங்குற மாதிரியே வர்ற பம்மிக்கிட்டு கிராம விழா கமிட்டியை கேளுங்க வேணா அது வேணா நீ நிற்கிறதும் வேணாம் இங்கிட்டு வானே போப்பு அது பிள்ளை ஒட்டியே வச்சு எதாவது காப்பாத்தினேன் போனேன் வேணாம்னே நீ ஒரு ஆள் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் கொடுப்பாங்க எல்லாரும் கொடுத்தா இதில் என்ன ஆகும்னா அன்பா கொடுத்தா சரி நான் அந்த அமைப்பு இந்த அமைப்புன்னு வரோம் நாளைக்கு நமக்குள்ள மனக்கசப்பு வரும் எப்ப நீ போப்பா பெரிய சறுக்கல் மயன் ஒரு தடவை சொன்னா போவேன் என்னமோ பெரிய 12 லட்சம் நான் கொடுக்குற மாதிரி தான் இருந்தா இல்ல அது இல்லை வேணாம்னே உன் அன்பு இருந்தா போதும் நல்லா
நான் அப்புறம் உனக்கு 500 ரூபா தரேன். என்கிட்ட உன் பிள்ளை குட்டியை காப்பாத்து. நல்லா நல்லா கலை காமெடியை கருத்து விட்டானடா. என் கிரகமா மயிரா என்னன்னு வாய்தாவா போனே நிக்க கூடாதுன்னு சாமியா இருக்கும்போது முனியனே அடிச்சு போறாங்க. போ. ஆமா இந்தா அப்படி வர்றேன். இப்படி வர்ற என்னதான் பண்ற உள்ள எது ஏலம் எடுக்கிறீங்களா? எதுல விட்டேன்? எப்படிடா முத்து போட்டு பாக்குற ஆள் மாதிரி சொல்றியாவே? அந்த பிறந்த நாள் எல்லாரும் பாடத்தை கவனிங்க. பள்ளிக்கூடம் மாதிரி ஆகி போச்சு போல. பள்ளிக்கூடமா அந்த நிலைமை தான். அப்ப வாத்தியாரை அடிக்கும் போது நம்ம பயம்தான். இப்ப வாத்தியார் வரும்போதே அவர் பயப்படுறார். பள்ளிக்கூடத்துக்கு போனா நம்மளை செட்டு சேர்ந்து அடிக்கிறாங்களே. அதனால வாத்தியார் வரும்போதே போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துறார். சார் பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழையிற சார், எனி டைம் மெசேஜ் பண்ணுவேன் பார்த்துக்கங்க. நேற்று 2 பேர் பாஞ்சு ஒருத்தன் தொடையை கடிச்சு விட்டேன், ஒருத்தன் வெதரை பிடிச்சி இழுத்துட்டாங்க. ரொம்ப ஆனா வாத்தியாரை கொண்டாட்டி வாத்தியாரை பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறதுக்கு அது வர்ற பாடு. வாத்தியாரை எழுப்பி குழுவாட்டி 2 இட்லியை பிழைஞ்சிக்கிட்டு வாத்தியாரை கொண்டாட்டி ஊட்டுது. என் புச்சு குட்டி போவைங்களாம் பள்ளிக்கூடம், 5 நாள் பள்ளிக்கூடமா, சனி ஞாயிறு லீவா. வாத்தியார் நான் போக மாட்டேன். செட்டு சேர்ந்து அடிக்கிறாங்க. விறகு வெற்றவெல்லாம் அருவாலை கொண்டு ஓடியாரியா பள்ளிக்கூடம். எங்கிட்டியா எப்படி படிப்பு முன்னேற? ஏன் 3ஆவது படிக்கிறவே வண்டியில் ஏற மாட்டேன். அவங்க அப்பாட்ட சொல்கிறேன், இன்னைக்கு நான் போகல டாடி. அவங்க அப்பா வாத்தியார் எதுவும் சொன்னாரா? இல்லை. டீச்சர் எதுவும் லீவ் போட்டாங்கல்ல? இல்லைப்பா. வேற என்ன ஸ்நாக்ஸ் வேணுமா? வேற எது வேணும்? வேணாம் டாடி, இன்னைக்கு ஏன் ஆள் லீவு டாடி. 3 வயசுலேயே சென்ட்ரிங் போடுறேன். அப்போ பெரியார் ஆனவனே வீட்டுக்குள்ள போய் குடி போலாம். ஏய் பஸ்ஸில் சித்திரவதை படுத்துறாங்கப்பா. பஸ்ஸில் பிரைவேட் வண்டி, அந்த டிரைவரு மாத்து டிரைவரு மக காது ஊத்தான். 4 நாளாக அந்த ஒரு ஆளாக ஓடி இருக்கேன் வண்டியில். ஒரு ஆளாக பாவம் இன்ஜின் வேலை வேற பிரைவேட் வண்டினே. பஸ்ஸில் அவன் பாட்டுக்கு வேகத்தில் ஏற்றுறான். கட்டாங் முட்டாங்கன்னு பாலத்தில் வந்து இங்குன்னு ஏறுது. பாலத்தில் ஏறும்போது டிரைவர் சீட்டு ஒட்டி உட்காந்து ஒரு இளவட்ட பையன் செக்ஸ் வீடியோ அப்படின்னு படம் வரல. தமிழ் செக்ஸ் வீடியோன்ட்டேன். விட்டுட்டாண்டா பாலத்தில் நெருன்னு விட்டு கடைசியில் இந்த டிரைவர் சொல்கிறேன், சண்டால எங்கேயோ வந்து நான் படம் போட்டு காமிச்சேன், எனக்கு கடைசி படமாக போட்டுருப்பாங்களாடா. இது வரனே வயசானவர் வெளியே இருக்காருப்பா. வயசான காலத்தில் உட்காந்து வெளியே இருக்க முடியாது. தூர்க்கட்டையை பிடிச்சி வெளியே இருந்துக்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்து தூரில் ஒரு இளவட்ட பையன் உட்காந்து செல்போனில் லவ்வர்கிட்ட பேசினேன், முத்தம் கொடுத்துருக்கேன். இவர் பன்னிதான் வந்துருச்சு போல. நம்ம ஏரியாவில் பன்னி பிரச்சனை அதிகமாக இருக்குல்ல. என் சித்தப்பா மையன், எங்கள் அண்ணன் மையன் ஒருத்தர் இருக்கேன். அவன் பேர் காசி. யூடியூப்பில் பார்த்தா சிரிச்சிருக்கேன். அவன் அன்பாளையத்தில் காரில் கருப்பியா டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே நாடகத்து கிளம்ப வந்துட்டேன்ல. இவன் வேகமாக வந்தேன். என்னடா காசி அப்படின்னு. எப்பாய் நான் சித்தப்பா 12 பேர் காட்டில் படுத்துக்கிறோம்ல, கள்ளச்செடி கிளைக்குது பண்ணி, இன்னும் தேவையில்லை சித்தப்பா. ஏன்டா வெடிக்கடி வச்சுக்கலாடான்ட்டேன். மதுரில் போய் அலைஞ்சு நாய் குலைக்கிற மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டேன். சரி போடுறான்ட்டேன். போட்டேன். ஓ ஓ ஓ குட்டி நாய் இருக்குன்ட்டேன். குட்டி நாய் ஒரு படம் நமக்குனேன். சூப்பர்ரா, இன்னுமேலும் கண்டாலே வர சொல்லு, இன்னும் வந்து கலப்பா அப்படின்னு போய் வச்சுட்டு வந்துட்டாய். காலையில் வர்றேன், கேட்டுக்கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டேன், பண்ணி இன்னி வந்து முட்டி பிடிச்சான்ட்டேன். மிஷினை தூக்கிட்டு போயிட்டாய். குலைக்கிற மிஷினை தூக்கிட்டு போயிட்டாய். இப்போ நிறைய பண்ணி கிடைக்குதுல. இது ஒரு கதை இருக்கு. ஊரம் போய் காவலுக்கு எதுக்கு படுக்கிறோம்னு ஒரு கிராமத்தில் ஊர் கூட்டம் போட்டு அம்பலாரெலாம் வச்சு இந்த பன்னிக்கு ஒரு முடிவு கட்டணும். காடை பூரா சுற்றி லைட்டு கட்டியிருக்காங்க. கட்டிட்டு ஆள் ஊரம் படத்துக்கு வந்திருக்காங்க. பூரா தூக்கிட்டேன். பன்னி வெளிச்சத்துக்கு அதுக்கும் சரின்ட்டு ஜென்ரேட்டரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு பூரா பேரும் வந்து காட்டுக்கு அங்கிட்டு போய் படுத்துருக்காங்க. வீட்டில் இருந்து வந்து கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க களவாணி பெருசா காப்பேன் பெருசா? பண்ணி எப்படி வேணா நோண்டிடும். இதுல என்னன்னா சில பேர்
இந்த பன்னி மையத்துக்கு 10 பேர் காவலுக்கு போங்கடா வெண்ணமைங்களா. நான் போறேன்னு ஒருத்தர் வேலுக்கம் போட போயிருக்கேன். கண்ணங்கரையே தெரிஞ்சிருக்கு. வீட்டுக்கு ஓடியாந்து மூக்காந்தண்டையெல்லாம் அரைச்சு என்ன நோய் பார்த்துருக்காங்க. ஒருத்தன் கள்ளக்கூடி குமுக்கி வைக்க கருப்பு தார்பாயரை போட்டி வந்திருக்கேன். இதே இன்னைக்கு சோக்கு சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க. கள்ளச்செடியோட நாடகத்தை முடிச்சிட்டியான்னு பேரா இருக்கட்டும். கருப்பனை கொண்டு வந்து இந்த ஐயனாரோட சேர்க்கணும். இந்த கருப்பன் எங்க பிறந்துச்சு, எப்படி தமிழ்நாட்டில் உருவாச்சு? எல்லாரும் அமைதியா இருங்க. கருப்பனை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு நோட்டீஸை படிப்போம். எக்கோ வச்சு கொஞ்சம் சார் போயிங்க. மை செட்டு என்ன லேசா மை செட்டு போடுறது ரொம்ப கஷ்டம்ப்பா. மை செட்டு போடுற ஆளுகளுக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. என்னப்போ ஏன்னா இதே இந்த நோண்டுறானே நம்ம பிள்ளைய கொடுத்தா உள்ள களி பிரிங்கிருங்களா அத்துறேன் களி மை செட்டு வச்சு நாடகம். அல்ல 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 வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி செல்லாவா தச்சுனா பூமி அடாராம்பலி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளா அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகும் விளையக்கூடிய செல்வம் செழிப்பார். இந்த மலையாள சீம அங்கே அரசாது வந்த அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டுக்கு ஆட்சி செய்ய வாரிசா குடுடா என்று சொல்லி கேட்க. அப்ப காசி விஸ்வநாதன் சொன்னானா, நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க. அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலே. அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுடா. வீடு வீடாக போய் ஊட்டி ஊட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த பிள்ளைய வளர வளர முப்போகும் விளைஞ்சு செழிப்பார் இந்த மலையாள நாடு. பஞ்சம் போகுது, அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க விலங்கெல்லாம் சாகுது, மக்கள் எல்லாம் பட்டினில கதறுதுடா மலையாள நாடு. அப்ப மலையாளத்து அரசே, பாட்டேங்காலத்திலிருந்து ஆண்ட மலையாள நாடு. இந்த பஞ்சம் வந்ததில்ல. இந்த பஞ்சம் வந்த காரணம் என்ன? அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க வாய கட்டி போறோம், அங்க உடுக்க உடச்செறிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளுலையா. அப்ப கோஷு உண்டு கிராமத்துல இருந்து ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டும் குறி பார்க்கையில அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா, பஞ்சம் வராத மலையாள நாடு இன்னைக்கு பஞ்சாயத்துல தலைவிரிச்சு ஆடுதுடா, இன்னைக்கு பத்தி எரியுதுடா. இது என்ன வஞ்சம்னு மக்கள் எல்லாம் குறி கேட்டு வச்சிருக்க. இன்னைக்கு வளர்த்த புள்ள 60 ஒத்த புள்ளையா ஒரு மாறி நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வேங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுக்கு நிக்காது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பன மலையாள நாட்டை விட்டு விளட்ட வழி தெரியாம அங்கே மிரளுதுடா மலையாள நாடு.
அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தான் என் கருப்பனை. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய மலையாள நாட விட்டு. கருப்பு என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டிக்கு நாட்டை நோக்கி வருதுடா ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லடா என்று சொல்லி என்னை கிளப்புதுடாக்கி நாட்டுக்கு. நான் தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில உக்கார? அப்ப அழகு மலைக்காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 திருடர்களும் அழகு மலவன காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணியில வர்ற கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாய். என் 18 படிகரப்பு நீ அள்ளி கொடுத்த ஜாம்பு இதுவரைக்கும் ஒரு அசகு பசகு வந்ததில்லை. நீ எடுச்செறிஞ்ச ஈட்டியும் மீன் போனதில்ல. இந்த ஆவரங்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய என் முத்தையா ஐயனார கூட்டிக்கிட்டு எனக்கு வீரம் குறையலடா. இங்க வந்திருக்கு மக்களை நீ கடைசி வர காத்தரணும் என் ஜாமி. இறங்கி வாடா. என்ன கரத்திலும் பொன்னலங்குடி விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா ஆவரங்குளம் கிராமத்திலே ஸ்ரீ பொய் சொல்லா மெய் சொல்லும் முத்தையா ஐயனார் கோவில் குதிரை எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்தை தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான கலையரங்கத்தை புண்ணிய மேடையாக்கக்கூடிய நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் எங்களது அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் பரதனாக நடிக்க காத்துக் கொண்டார். பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி, பேச்சுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி, என் அன்பு தங்கச்சி கம்மங்காடு மண் கண்டெடுத்த ராசாத்தி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது அதான்டா பேசாம எனக்கு தெரியாதா? அவன் என்ன உனக்கு நாரதர் ஓட்ட நினைச்சிய விளங்கா பயில அவன் பெட்டியில் மிருதங்க எல்லாம் வாசிப்பான்டா. ஆறுமொழித்துல இருந்து பிறகு மிருதங்கத்தை கத்து மூட்டம் போடுற விறகு வெட்டை குரல் வளம் பேச்சாற்றல் பழவதற்கு இனிமையானவன். பட் ஒன் திங் மண்டையில் மசர் இல்லாதவன். ஆர்வத்தவில்லையோ 2 பேரும் ஏறி விட்டுருக்காங்க. செந்தட்டியும் குருண மருந்தையும் சேர்த்து தேய்ச்சா மசுறு முளைச்சிடும். தேய்ச்சிருக்கேன். அப்போ பொடுகா வந்து புண்ணை போட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நண்பன் நாதகானா பெரரசாக நடிக்க காத்து கொண்டிருக்கின்ற கப்ளிங் மண்டையன் வையாபுரி மண் கண்டெடுத்த SP செந்தில்குமரன் அவர்கள் நாரதனாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமது பாசத்துக்குரிய என் அன்பு தம்பி என்னை என் அன்பு தம்பி. பணியாரம் என்றால் சூடா இருந்தால் 32, ஆறி போனால் 7, 8, இட்லியா இருந்தா 60, சட்னி சாம்பாரா இருந்தா நாட்டுக்கோழியா இருந்தா 73 வரைக்கும் சாப்பிட்டு பல பதக்கங்களை சீமக்கரு தூர்விலே வைத்திருக்கிறார். என் அன்பு தம்பி லேசான ஆள் கிடையாதுங்க. திறமையானவன் பாவம். சின்ன பிள்ளைகிட்ட குருவி ரொட்டியை பிடிங்கி தின்ட்டு 2 அரை வாங்கி 3 நாள் ஸ்டேஷனில் இருந்தேன். ஏன்னா திக்கிறதுக்குள்ளேயே பறந்துருக்கேன். மணிகண்டன் உண்மையிலே அவனை ஒரு கதை இருக்கு. அவனுக்கு ஒரு ஊரில் இவனுக்கு சேரு கிடைக்கல. நான் ஊருக்காரர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன். சேரு இல்லைன்னு சொன்ன உடனே அம்பலார் போய் பேத்தி விளையாட்டு சேரை கொண்டு வந்து போட்டார். இவன் ஒரு பக்கம் சிமுண்டு மூடை இறக்கிட்டே 2வது மூடை இறக்க முடியல. ஒரு சாச்சியே இப்படி உட்காந்துருக்கேன். படியில் தொங்கிட்டு வரேன் மாதிரி
அப்புறம் என்கிட்ட வந்து அழுதுட்டேன். அண்ணே என்னண்ணே உன் செல்வாக்க வச்சு ஒரு சேர் விடுனே, விடிய விடிய உட்காந்து வாசிக்கணுமே. 10 பயலுக இளவட்டம் ஜெயில நின்றாங்க. கூப்பிட்டேன், தம்பி அப்படின்னு. என்னண்ணே ஒரு சேர் வேணும். உனக்கா உசுரையை கொடுப்போம் அப்படின்ட்டேன். உசுரை கொடுக்கணும் மசுரை கொடுக்கணும், சேரை கொண்டு வராங்க. தும்முன்னு போய் இருட்டுக்குள்ளே போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க. சேரை போட்டு உக்காந்து இவர் வந்து யானை முகத்துக்கேத்து பானை வைத்து சாமி வெள்ள குதிரையில ஐயனாரே நான் பாட்டு படிக்கிறேன். நான் வெளியே வந்து 18 சந்தனா அப்படின்ட்டேன். ஊரே அடிச்சு இவன் ஆடிட்டேன். இவன் மங்குன்னு ஆடினேன். நான் பக்கத்தில் போய் சத்துன்னு அடிச்சுட்டே, நீ எதுக்குடா சாமி ஆடுற அப்படின்னு சொல்றேன். இவன் ஆடினது சாமி இல்லை, இந்த 10 பேரை தூக்கிட்டு வந்த சேரு ஒரு கிளவியை சுடுகாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த சேரை கொண்டு வந்து மரச்சேரை போட்டாங்க. இப்போ எந்த ஊரில் நீங்கள் சேரு கொடுத்தாலும் ஒன்று மோந்து பார்ப்பேன், கதம்பங்கதம் ஒட்டியிருக்கான்னு இப்படியே பார்ப்பேன். என் அன்பு தம்பி, இந்த புண்ணிய பூமியா ஆவரங்குளம் புண்ணிய பூமி. இந்த பூமியிலே இவன் பேர் வாங்கி மகனுக்கு உன் மகளுக்கு கவுன் வாங்கணுமா? ஆமாண்ணே. வீட்டில் மசாலா சாமை சுத்தம் இல்லை, சிலிண்டர் இல்லை. காசு தர்றேன், காலையில் சம்பளத்தை வாங்கி கொண்டு போய் எல்லாத்தையும் பண்ணிடு. சேவிங் பண்ணிடு. கரடி குட்டி மாதிரி இருக்க நீ. அப்படி இவங்க பாடுற பாட்டு கைதட்டலைன்னா நீ என்ன பண்ணுறீன்னா, சிம்படுங்காம இதை நீ சுடுமாடை குட்டி தூக்கி விட்டுரு. இப்படியே நடந்து போனேன்னா நாய் உழைக்கும் போது தேங்காய் கொட்டை வச்சு இப்படி வச்சுக்க, அந்த தேங்காய் வளைக்க வராது. அப்படியே போனேன்னா திருப்பவனத்தில் அந்த வளைவில் ஒரு போண்டா போடுறவர் இருப்பார், பாவம் நண்பன், நான் போனட்டு சொல்லிடுறேன். அவர் அங்கிட்டு உளுந்த வடை போடும்போது நீ பருப்பு வடை தட்டு, அது இந்த பருப்புக்கு அதுக்கும் கையில் அமுக்கும் கடுக்கும், கம்பு கூட்டில் தட்டிடு, போலீஸ் கேஸ் ஆயிரும், நீ தெருவில் வைத்திரு. சரின்னேன்றியான் பாரு. பெட்டிக்காரன் எப்படி உட்காந்துருக்கானடா, பெட்டிக்காரன் எப்படி உட்காந்துருக்கானா, அப்படி சிரிச்ச முகத்தோடு பட்டையை அடித்து அப்படி சேவிங் பண்ணி மீசையெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படி எடுத்து வச்ச உடனே அப்படி அழகாக பாடிட்டு உட்காந்து. நீ உட்காந்துருக்க பாரு, மொத்த கரிமூட கான்ட்ராக்டுக்காரன் மாதிரி. எங்க என் ப்ரோ உட்காந்துருக்கேன், ப்ரோ கண்டுபிடிச்சேன், உன்னை பார்த்துட்டேன். என் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை.
நல்லவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி பஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், மனிதனம்மா மயங்குகிறேன். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா. நன்றிடா. ஏமுக்கலாம் காவல்துறை சார்பு ஆய்வாளரை அவர்கள் மேடைக்கு வருமாறு ஆவரங்குளம் கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றோம். இந்த மேலே இருக்க பயல ஊரா இப்போ வரலன்னா ஐயா லத்தி பதில் உலக்க ஏற்றிட்டு வாங்க. இறங்கடா தூக்க வரிச்சியில் போய் நீங்கள் என்னடா பண்ணிருக்க, வயரெல்லாம் வருது. ஐயா ஐயா அதை சொல்லுங்கய்யா முக்கியத்துறை ஐயா. பூரா ஒருத்தன் மேலே 5 வாரங்க, ஒருத்தன் காலை தூக்கிட்டு நிற்கிறேன். முக்கலாம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு ஆவரங்குளம் கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ரெண்டு வார்த்தை சொல்லிருங்க, அவங்கள இறங்க சொல்லுங்களேன். ஆவாரங்குளம் நான் பயந்தவன். ஆவாரங்குளம் பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது இந்த திருவிழாக்கு கூடியிருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், சிறுவர் சிறுமியர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க விழா கமிட்டியினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நான் கூட வந்திருக்க ஏட்டை எல்லாருமே சித்தனை இந்த ஆடல் பாடல் முடிச்சு வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பைக்கில் ட்ரிபிள்ஸ், அந்த ட்ரிபிள்ஸில் வந்துட்டு இருக்கவங்க ஒருத்தன் வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் இன்னொருத்தன் அதை டோ பண்ணி வந்துட்டு இருந்தான். என்னடா தம்பி பெட்ரோல் இல்லாமல் 2 பேர் 6 பேர் போகிறானுங்க, 2 பைக்கில் ட்ரிபிள்ஸ், எங்கடா போகிறா அப்படின்னு கேட்டேன். ராதாகிருஷ்ணன் நாடகம் பார்க்க போகிறோம் அப்படின்னா. பார்த்தோன்னே சரி ரைட் ஓகே, ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறான், ரைட் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, அதாவது இந்து சமயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு வரைமுறைகளுக்கு உட்பட்டது அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்து சமயம், இந்து மதம் அப்படின்றது ஒரு வரைமுறைக்கு உட்பட்டது அல்ல. என்ன அப்படின்னா, ஒரு 4 செவத்துக்குள்ள அடைச்சி வச்சு 4 செவத்துக்குள்ள அடைச்சி வச்சு இப்படி தான் சாமியை கும்பிடணும் அப்படின்றது ஒரு வரைமுறைக்கு உட்பட்டதல்ல. இது ஒரு வாழ்வியல் முறை. என்ன வாழ்வியல் முறை அப்படின்னா, இப்போ காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே பல் துளக்கிட்டு குளிச்சுட்டு ஈர துணியோட பார்த்தீங்கன்னா மாடியிலையோ இல்லை நீங்கள் நின்றுருக்க வீட்டு முன்னாடியோ எழுந்து பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்து கும்பிடுவீங்க. இதுதான் வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறை எப்போ இருந்து வந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்பாக இருந்து வந்தது. அந்த நீண்ட நெடிய பாரம்பரியம் மிக்க இந்த இந்து சமயத்தோட, இந்து மதத்தோட கலைகளை இன்றளவும் இந்த கிராமங்களில் கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய கிராம பகுதி வாழ் மக்களுக்கு பெரிய அளவில் நன்றி சொல்லிக்கிறேன். அத்தோடு மட்டுமல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், அத்தோடு மட்டுமல்லாமல் கலைகள்லேயே பார்த்தீங்கன்னா மிக பாரம்பரியமான, மிக கலாச்சாரமான கலைகள் கிராமிய கலைகள் தான். இது பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவோ சோசியல் மீடியாஸில் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, நிறைய ட்ராமா இந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த பாரம்பரியமிக்க கலைகள், அந்த பாரம்பரியமிக்க கலைகளை இன்றளவும் எடுத்து செல்லக்கூடிய இந்த மாதிரி மேடை கலைஞர்களுக்கு பெரிய அளவில் ஒரு சல்யூட் பண்ணிக்கலாம். இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 1000 பேருக்கு மத்தியில், அதாவது இந்த 1000 பேருக்கு மத்தியில் மட்டுமல்லாமல் இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு மேடை கலைஞர்களில் பாரம்பரிய கலைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு கதாநாயகனா ஒரு ராதாகிருஷ்ணன் இருக்காரு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காவல்துறை மட்டுமல்லாமல் பல்வேறு அரசாங்க துறைகளில் இருக்க அனைத்து அதிகாரிகளுக்கும் சமூக பொறுப்பு இருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதிரி மேடை கலைஞர்கள் இந்த சமூகத்தில் நல்ல கருத்துக்களை
ஆபாசம் குறைத்து சமூக பொறுப்புடன் நடந்துக்கணும்னு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இனி வருங்காலங்களில் இவரோட ஃபேஸ்புக்கில் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டாக எனக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் இவர் தெரியும். இவர் நிறைய ஏழை எளியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் இவரார முயன்ற பெரிய உதவிகளை செஞ்சுட்டு வராரு. நான் சமீபத்தியத்தில் இப்போ பார்த்தேன், இவர் யாருன்னு எனக்கு முன்னாடி தெரியாது. 2 months பிஃபோர், அதாவது 2 மாதங்களுக்கு முன்பு வரை ராதாகிருஷ்ணன் அப்படின்றது யாருமே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் மதுரை, நான் பல்வேறு காவல் நிலையங்களில் பல்வேறு மாவட்டங்களில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் ஒர்க் பண்ணது எல்லாமே சிட்டிஸ் தான். இந்த மாதிரி கிராமங்களில் நான் ரொம்ப ரேராக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ராதாகிருஷ்ணன் அண்ணனை சமீபத்தில் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு தான் தெரியும். ஆனால் இங்கே வேலை பார்க்கக்கூடிய நம்ம தலைமை காவலர்கள் ஏட்டையாங்களுக்கு எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும். ராதாகிருஷ்ணன் எங்கிட்டு பார்த்தாலும் சொல்லுவாங்க, நாலூரில் ட்ராமா நடக்குது, நரிக்குடியில் ட்ராமா நடக்குது, கமுதியில் ட்ராமா நடக்குது, மணப்பாறையில் ட்ராமா நடக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் இவரை நான் நேரில் சந்தித்தது கிடையாது. இந்த இறைவன் வந்து இந்த திருவிழாவில் ஆவாரங்குளம் பகுதி மக்களால் இந்த விழா கமிட்டியினால இவரை சந்திக்க வச்சதுக்கு இந்த விழா கமிட்டியினருக்கு ஒரு பெரிய அளவில் நன்றி சொல்லிக்கிறேன். இனி வருங்காலங்களில் இந்த கலையை கிராமங்களில் மட்டுமல்லாமல் உலக அளவில் முன்னெடுத்து செல்றதுக்காக இந்த மேடை கலைஞருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரும்பாலும் காவல்துறை அதிகாரி ஐயா இந்த மேடையில் வந்து மைக்கில் பேசுகிற ஒரு சில அதிகாரி தான் பார்க்க முடியும். ஆனால் முக்குளம் ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஆளு பூரா பேசுகிறாங்க. உண்மையிலேயே அப்போ எவ்வளோ திறமையான அதிகாரி இங்கே விவரம் சார்ந்து அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மேடையிலேயே இவ்வளோ கருத்துக்கள் சொல்கிறாங்களே தைரியமாக. மைக்கில் பேசுகிறது ரொம்ப கஷ்டங்க ஐயா. ஊரில் பெரிய ஆளாக இருப்பார், அவர் வச்சதே நாட்டாமையாக இருக்கும். மைக்கில் பேச சொல்லு, இங்கே நின்றுக்குறாப்புல எனக்கு முன்னாடி வந்து ஏன்னா இத்தனை பேர் மக்கள் மத்தியிலே இவ்வளவு அழகாக கருத்துக்களை புகட்டக்கூடிய இந்த காவல்துறை அதிகாரி ஐயா, நம்ம என்னதான் சண்டை போட்டாலும் அங்கே இருவருக்கும் சமாதானம் பண்ணி வச்சு நல்ல புத்திகளை புகட்ட தவற மாட்டார் என்று நான் ஒரு சலிட் அடிக்கிறேன். இதுல சில பேர் உங்களுக்கு வந்து காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு முன்னாடி சில பேர் சண்டை ஓட்டு பாஞ்சவனே இங்கே பேசிட்டு போவேன். ஸ்டேஷனுக்கு போனவனே பாருவேன், அதிகாரி கூட எனக்கு பயப்படுவாங்கன்றுவேன். விறுவிறுன்னு போனவனே அங்கே எஸ் அப்படி நிற்பாரா, கையிலே அவன் தான் இறக்கிட்டு அவன் தான் வந்து வண்டியில் மோதுனியா போதில் ஆகியா ஆத்தாவெல்லாம் கோத்தாக்க போட வச்சாயா யார் இந்த சொன்னேன் பாரு. ஒரே ஒரு விஷயம், காவல்துறை அதிகாரியை தன்னுடைய கடமை செய்து கொண்டிருக்கிறார். நம்மளை அத்தனை பேருமே ஒத்துழைக்க வேண்டும். அவங்க டெய்லி வந்து ஸ்டேஷனுக்கு 40 மூடை ரவை இறக்கி விட்டு போங்கன்னு அவங்களை சொல்கிறாரு. தலைக்கவசத்தை போடுங்க, வண்டிக்கு உரிய ஆதாரத்தை பெற்று வச்சுக்கோங்க, ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் திருப்புறியா, அங்கிட்டு ஒதுங்குறியான்னு இங்கிட்டு வந்தோன்னா 2 பேரும் மோதி அதில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு 4 பேர் ரெடியாக இருப்பேன். இன்னைக்கு தண்ணிக்கு சரியாக போச்சுடா, இங்கே வா, ஓன் டயர் தடம் இங்கே கிடக்கு, அவன் ரொம்ப பெரிய டாக்டர் மாதிரி இந்த ரிம்மு வளைஞ்சிருக்கு இதில், அப்போ இவன் தான் அடிச்சிருப்பேன். எவன் பாக்கெட்டில் அதிக காசு இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த 4 பேர் பஞ்சாயத்து பண்ணுறான் பாரு. அதே மாதிரி காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன் முக்குளத்தில் உள்ள காவல்துறை அதிகாரி ஐயா உங்களுக்கு ஒரு நண்பர்களாக இருப்பார்கள் என்பதை எந்த அளவில் சந்தேகமே இல்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எதில் விட்டேன்? வாயில. நன்றி நன்றி. லோடு மேடு மாதிரியா மேலே நட்டுக்கிட்டு இருக்கீங்க. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்துவான். சின்னஞ்சிறு வயதிலேயே கலையை பயில வேண்டும். ஆனால் இந்த நாடக கலையை அதிகாரி ஐயா சொன்னது போல் இளைய சமுதாயம் கொண்டு வர வேண்டும். அப்படி ஒரு இளைய தலைமுறையில் வந்த என் அன்பு தம்பி ஆவடியார் கோயில் இடது கை பழக்கத்திலே அருமையாக இசையமைப்பார் மிருதங்க சக்கரவர்த்தி மோகன்தாஸ் அவருடைய மாணவரும் அறந்தாங்கி அருகாமல் உள்ள ரெட்டையாளம் கிராமத்தை சேர்ந்த என் அன்பு தம்பி எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
கை தட்டணும். ஒவ்வொரு தமிழன் கலையும் இந்த தமிழர் தான் வாழ வைக்க வேண்டும். வாழ்த்துக்கள் தம்பி. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். மாடு மண்டி ஓட்டுருச்சு, இந்த மண்ணை குத்தி எடுக்காம போகாது. ஆனா எத்தனை பலவாத்திய கலைஞரை நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாருமே திறமையானவர்கள். ஆனா புதுக்கோட்டை அருள் மட்டும் என் நாடகத்துக்கு ஏன் அதிகமாக வர்றாரு அப்படின்னா, வீட்டில் இருக்க எல்லா சாமானையும் அழுட்டு வந்துடுவேன். வதக்கிறதுக்கு பட்டை வத்த, உப்பு, வடச்சட்டி, டால்டா, எல்லா கருவியும் வீட்டு சாவி, பீரோ சாவி, ஆதார் அட்டை அம்புட்டு அழுட்டுவான். ஆனால் எல்லா இசைக்கருவியும் இசைக்கக்கூடிய ஒரு திறமையான கலைஞன் யாருன்னா எங்கள் அண்ணே புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற பலவாத்திய சக்கரவர்த்தி ஏ.கே. அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். உண்மையிலே இந்த கலைஞனுக்கு வாழ்த்துக்கள் அண்ணே. அண்ணே சூப்பர். சிறந்த முறையிலே இந்த மூவரும் வேகப்பந்து வெச்சாளர்கள். இந்த வேகப்பந்தை தூசரா முறை இந்த பந்து இந்த களத்திலே வெல்லுமா? எங்களது பூவரசக்குடியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் சீன் தாளம். வா, இதே உன் மேலே எனக்கு சீனு வர்றது. அவங்க 3 பேரும் ரத்தம் நல்லா இருக்கு, ரத்தம் இல்லாட்டெல்லாம் ஆப்பிள் இப்பள் என்ன பண்ணா சாப்பிட்டு தேத்திக்கிடுவாங்க. நீ ஓஎப்பி எழுதி போட்டது வரலன்னு கலெக்டர் ஆஃபீஸுக்கு டெய்லி போகிறேன். உனக்கு இதுக்கு இந்த குத்து எல்லாம் செய்யக்கூடாது. நாளைக்கு ரைடு வந்து இந்த கேஸ்லாம் பொல்லா போய் கேஸ் லைட்டாக தடவு, சத்தம் வரணும் ஆனால் வரக்கூடாது. மண்டி ஓட்டு நல்லா வார்ம் பண்ணு, மண்டி ஓட்டு மண்ணை பறிச்சிட்டு மண்டி ஓட்டு வார்ம் பண்ணு. 1 மணிக்கு கேட்குறேன், சாமி அழைக்க போறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த முத்தைய ஐயனாரும் இந்த கருப்பேன் பாண்டிமுனி ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள காலத்துல கட்டி காத்த சாமியெல்லாம் ஆவரங்குளத்துல துடியா இருக்கா. கூப்பிட்ட குரலுக்கு இந்த சாமியெல்லாம் வருதா? வரணும். எங்கெங்க தெய்வம் துடியா நின்று பேசுதோ அந்த ஊர்ல தான் சாமி ஆடும். இங்கேயும் என் ஐயனாருடைய வீரத்தை
இந்த நாட்டு மக்கள் அதனுடைய வீரத்தையும் மகிமையும் அறியன். சாமி அழைக்கிறேன். சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, 5 சடை பரசிவர உனக்கு அழகு சடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்ட வெட்டுடைய காளியம்மா கொஞ்ச நேரம் உங்க ஐயா நர கூட்டிக்கிட்டு உங்க அண்ணே முத்தையா ஐயா நர கூட்டிக்கிட்டு ஒத்தக்காலு சப்பானி அட ஒத்தக்காலு சப்பானி ஒரு காலு நொண்டியடாய் நீ படுத்தது கம்மா போட்டலாம் பார்வை பார்த்த சீமக்கருவ உடமரம் தாம்படுங்க கொஞ்ச நேரம் அவரங்குளம் மண்ணுல உள்ள என் முத்தையா ஐயன் நர கூட்டிக்கிட்டு நாங்க வீரம் குறையலடா பாட்டேன் ஆண்ட ஜாமி நின்று விளையாட நேரம் ஆகுது. ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலத்துல இந்த ஆவரங்குளம் கிராமத்துல நம்ம எப்படி இருந்தா அவங்கெல்லாம் எப்படி நம்மளை எல்லாம் வாரிசா வளர்த்தாங்க. குடிக்க ஊரலில்லே ஆவரங்குளத்துல குடிக்க கஞ்சி இல்லே பாட்டெங்காலத்துல கையெடுத்து கும்பிட சாமி இல்லே பிறப்ப நல்லா பெருங்கொடியாக்குறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு போயிரும். முன்னு அவரங்குளத்துல 13 வருஷம் பராமலை இல்லே பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி பஞ்சத்துல மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன். பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க முத்தையா ஐயனாரு சாமிய. அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குளிக்கி ஆடையில அவரங்குளத்துல கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போயும் மயிலுக்கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்ப கொடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா. ஆதி நலையில அவரங்குளம் கிராமத்துல நம்ம கிளவி ஓடையில இந்த ஆவரங்குளத்துல இருக்க முத்தையா ஐயனாருக்கு இங்க இருக்க துடியான ஜாமிக்கெல்லாம் நம்ம கிளவி சொன்னுச்சா நம்ம இங்க மாலை வாங்க கூடாது, நம்ம ஜாமிக்கு தேங்காய் வளம் பூஜை ஜாமியா நம்ம இங்க வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவிய மயிலாக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த வர ஏத்தி ஆண்டி சாமிக்கு வளர்த்த காரி மாட்ட 2 பூட்டிய மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணமா தாளம்பூ வாசத்துக்கும் மதுரை தல்லாகுள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல்லு வீதிக்கும் அத்தீரம் வாசத்துக்கு அணக்கல்லு ரோட்டுக்கு முத்தையா ஐயனாருக்கு கோட்டூர் மாளுக்கு நம்ம கிழவே மதுரை கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு தெருமுட்டி வீதிக்கு அங்க பூப்பாரம் தானேத்தி முத்தையா ஐயனாருக்கு புள்ள மாட்ட 2 பூட்டிய மதுரை ஒத்தக்கடை வழியில கிழவே மாட்டு வண்டி பத்தி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா. பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிழவன் சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லா போய பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசுல அனிதினமும் மண்டிக்கிட்டு வேண்டிய அவரங்குளம் மண்ண காத்த முத்தையா ஐயனார கனமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிழவன் உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவான். அவரங்குளத்துல முத்தையா ஐயனாரு எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டான். வீரம் பத்தலே இங்க இருக்க ஜாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே. என் கெட்டிக்கார சாமி குதிச்சு வர போறையா
இல்ல உன் தொட்டி பிள்ளையில பேயடிக்க விட போறையா? 1000 பாட்டுல சாராயா, அப்படியாப்பா? அட 1000 பாட்டுல சாராயா. எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா. 3000 பாட்டுல சாராயா. எந்திரா. என் சீமாம் பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா. கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா, அண்ணா அனுதினமும் வணங்குற கலிஜரி நல்ல கம்மாயா. ஏ பொல்லாத உடமாரமா, சிமக்கருவம் உள்ள ஒத்த முள்ள எவனை எடுக்க முடியாதடா. என்னை என் நாடு உரம் பெரு வாங்க வச்ச என் கலிஜரி காளிமுனி ஐயா, உத்தாங்கரையில படுத்தது போதுமுடா. உன் தங்கச்சி காளிய தவ கூட்டிக்கிட்டு, இங்க உன் தம்பி முத்தையா ஐயனார கூட்டிக்கிட்டு இந்த மண்ணுல விளையாட நேரமாச்சு. கொஞ்ச நேரம் புறப்படுதுடா கலிசரி காளி முனி ஐயா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா, சாஞ்சாடும் விச்சாருவா உனக்கு விச்சாருவா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா, சாஞ்சாடும் விச்சாருவா கருப்பு விச்சாருவா. வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா, விளையாடும் விச்சாருவா சாமி விச்சாருவா. வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா, சாஞ்சாடும் விச்சாருவா கருப்பை விச்சாருவா. வெள்ளி நல்ல புடியருவா, விளையாடும் விச்சாருவா சாமி விச்சாருவா. ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா, ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா கருப்பு துள்ளி வாடா. கும்பிட்டது கேட்கலையா, உனக்கு வெள்ளா குதிரை வரக்குதுடா. என் முத்தையா ஐயனாரு கொஞ்ச நேரம் நீ விளையாட எந்திரி. வெள்ள நல்ல குதிரையறி சாமி குதிரையறி, விளையாட நேரமாச்சு ஐயனாரு நேரமாச்சு. நல்ல நல்ல குதிரை எரிகை இருக்குது, விளையாட நேரமாச்சா ஐயா நேரமாச்சா. வெள்ள நல்ல குதிரையறி விளையாட நேரமாச்சு என் நேரமாச்சு. வெள்ள நல்ல குதிரை எரி விளையாட நேரமாச்சு கருப்பு நேரமாச்சு. சாட்டைய கையில் எடுத்து உன் குதிரை காலு பொன்னிறமாய், உன் குதிரை நிறம் தங்க நிறமுடாய். என் பாட்ட ஆண்ட சாமி விளையாடுதுடா அவரம் குளம் மண்ணுல. பேட்டைக்குத்தான் புற போட்டானா ஐயனாரு புல போட்டானா, படுத்தது கல்லுங்கடியா உனக்கு கலுங்கடியா. ஓடி வாடா ஐயா ஓடி வாடா ஐயா ஓடி வாடா, ஆடி வாடா ஐயா ஆடி வாடா ஐயா ஆடி வாடா. அழகு மலை மணக்காடா சாமி மணக்காடா, அந்த 18 லாடர்களையும் நீ படிக்கட்டாதக்குனது உண்மையானா கொஞ்ச நேரம் ஆவரம் குளம் கிராமத்துல விளையாடு கருப்பு. அழகர் மலை மணக்காடா கருப்பு மணக்காடா, பேரு கொண்ட அழகர் மலை கருப்பு அழகர் மலை. வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா, எடுத்து வைக்கும் வீச்சருவா உனக்கு வீச்சருவா. யாழுயர புடியருவா அசையாது உன் வீச்சருவா கருப்பே வீச்சருவா. ஆளுயரு வீச்சருவா அசையாது உன் புடியருவா கருப்பு புடியருவா. வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு, வர தாராண்டா தங்க கருப்பு. வர வந்துட்டாண்டா எங்க கருப்பு, வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு. மலையா மலையழகே மாமதுர கல்லழகே, மலைய மலையழக மாமதுர கல்லழகே. சிலையாக எந்த முன்னே சீரி வாயிராண்டா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு, வர தாராண்டா தங்க கருப்பு. வந்துட்டாண்டா எங்க கருப்பு, வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு. கருப்பு அதற்கு அடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே வார்ம் செய்து கொண்டிருக்கிறான் சீனி கல்லோடு. எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக்கொண்டார். ஆடல் அரசி அபினிய சுந்தரி, சிரிப்பழகி புன்னகை அரசி,
நல்ல பொம்பளை தான், நல்ல பேஸ் கட்டுதான், நல்ல உடம்பு கட்டுதான். ஆனால் எவன் பொண்டாட்டின்னு தெரியலையே. நான் என்ன செய்வேன்? நான் தடவிட்டு விட்டுருவேனே. எனது அன்பு மருமகள் புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமே. எம்மாடி தாத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி. அரைச்ச மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, நாம கதைய கேட்போமா, பிள்ளை வளைச்சு பார்ப்போமா. ஏன்னா ஒரு டான்ஸ் சொன்ன உடனே ஒரு பெட்டிக்காரர் பாடுறாருன்னா முறமக்காரர் தான் பாட முடியும். நீங்க மச்சான மாமனா அந்த பிள்ளைக்கு? எனக்கு நான் அண்ணன் வேணும், தங்கச்சி. அப்படியா? கொஞ்சம் அப்படி வாங்கலை, குடிங்களே. வர இடம் இல்லை. ஏன்டா முறகட்ட பயமைனே, தங்கச்சிக்கு பாட்டு பாடுறேன் பாரு. எம்மாடி யாத்தான் ஒன்னே எனக்கு தாரையான்னா என்ன பெரிய ரொக்கம் போட்டு வாங்கிடுவாக்க மயிருமேனே. பாட்டுனே போதும் பாகும், பாட்டில் இடி விழுக. எதில் விட்டு? வாயில. நன்றி. நீ திருந்த மாட்டே ப்ரோ. இங்கே தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொடுப்பது பிரியா ரேடியோஸ் ஆவரங்குளம். ஆவரங்குளம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் எனது அன்பு அண்ணன் நகைச்சுவை நடிகர் மருதங்குடி ஏ மருதமணி, சிரிப்பு நடிகர், இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டுமல்ல, இந்த நாடகம் எனது அன்பு அண்ணன் மருதங்குடி ஏ மருதமணி நகைச்சுவை நடிகரை நாடுங்கள் நாடுங்கள் நாடுங்கள். நன்றி வணக்கம். இங்கே இன்னைக்கு இளைஞர்களுக்கு பூரா நாடகத்துக்கு முதல்ல இளைஞர்லாம் இவ்வளோ கூட்டம் வராது. இன்னைக்கு இளைஞர்களை இந்த நாடகத்துக்கு இழுத்தது நானோ எங்கள் கலைஞர்களை கிடையாது. யூடியூப் சேனல் தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உண்மையிலே நீங்க எல்லாருமே என்னென்ன வேலை பயிலோ எனக்கு தெரியாது, என்ன தொழில் பண்றீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வேலை பார்க்க காரணமா இருந்தது உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க, வழிகாட்டினவங்களை மட்டும் சாகிற வரைக்கும் மறந்துடாது. அப்துல் கலாம் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? முட்டநாக்கு போல. விருதுநகர் மாவட்டம் வீரசூலன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணியையா மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் என்னை நாடி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். காரணம், அழியா கலை நாடக கலையும் அசைக்க முடியாத இந்த உறவுகள் உள்ளவரை, என் ஆயில் உள்ளவரை என் சேவை தொடரும். MKR அன்பாலயத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பவன்காமி மற்றும் பல இடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், எதொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம், நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி. இந்த தம்பி பாடும் போது கேப்டன் விஜயகாந்த் ஐயா வந்து ஆசீர்வாதம் செஞ்ச மாதிரி இருந்துச்சு தம்பி. ரொம்ப ரொம்ப நன்றி. எத்தனைய பேரு எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. இத்தனைய பேர் எதையோ எழுதி வச்சாங்க, சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு ஓர போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனைய பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. அந்த பாட்டுல என்ன சொன்னேன்? அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடுன்னு சொன்னீங்கன்னே. ஆடு வந்து ஆளை நம்புமா, வளர்க்குற ஆளை நம்பாது. ஒரு கெடா குட்டி ஒருத்தர் வளர்க்குறாருன்னா அந்த கெடா குட்டி சின்னையிலேருந்து அவர் என்ன சாப்பிட்றாரோ அதெல்லாம் கொடுப்பாரு, இந்த கெடா குட்டி சாப்பிடும். ஆனால் அகத்துக்குள்ள கழனி தண்ணி புண்ணாக்கு கொடுத்தாலும் இந்த கெடா குட்டி வளர்த்தவனை நம்பாது. இந்த ஆட்டு வியாபாரியத்தையே நம்பும். ஏன்னா ஆட்டு வியாபாரி அங்கேருந்து வரும்போது ஊதா துண்டை போட்டுக்கிட்டு வந்தவனையே அந்த வளர்த்த ஆள் சொல்லுவார், எப்போ பெரிய பூ ஆட்டை கடாயை மதி எவ்வளோக்கு போகுதுன்னு.
அவர் வந்தவனே லேசா தொடைய பிடிப்பார். அப்போ அந்த கடா நல்லா பிடிக்கிறானே, அந்த வெதரை 2 தடுத்துட்டுவார். காய் நல்லா இருக்கான்னு அப்படி பிணைவார். அப்போ அந்த கடா நல்லா பிணையிறான், இவன் நல்லா பண்ணுறானே, நம்ம வளர்த்தவே ஒரு நாள் கூட இப்படிலாம் தொட்டதே இல்லையே, காற்றை பிடிப்பேன் கழுத்தை பிடிப்பேன் சரின்னு அந்த ஆட்டியாவாரி வாங்கிட்டு போயிடுவார். ஆனால் வளர்த்தவனை நம்பாமல் ஆட்டியாவாரியாக போச்சா, காலையில் 5 மணிக்கெல்லாம் தண்ணியை தொழிச்சு விட்டு அறுப்பாருன்னு அந்த ஆட்டு முட்டைக்கு தெரியாது. அதனால தான் பாட்டில் அறுக்கிற ஆளைத்தானே நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளைத்தானே நம்பி ஓடுது ஆடி. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு, ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு, எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வெளியே வாரேங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? என்ன மழை பெஞ்சிருக்கும் போல் இருக்கே, தண்ணியெல்லாம் கிடக்குற மாதிரி இருக்கு. ஐயோ எல்லாம் 2 தெரியுது எனக்கு. அண்ணே என்னங்க வாய் ஓடுது, கூட்டத்தை பார்த்தனே ஒரு மாதிரி வாய். என்ன நீ ஒரு மார்க்கமா உட்காந்துருக்கிய? என்ன அப்படித்தான். ஏனே என்ன ஆச்சு? யார் உன்னை எதுவும் பேசுனாங்களா? இல்லையே. சொல்லு, நான் வேணா தூக்கவா? உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம் வணக்கம். இல்லையா நீ இப்ப இருக்க மாட்டியே. சரி புடி, வந்தமா ஆடத்த போடுமா தாக்கல உள்ளூட்ட மாட்டேங்க ஆரம்பிச்சு. ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா, ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா, யாரும் இல்லை அள்ளிக்கலாம் வாமுள்ளே, ஆத்தா ஆத்தோரமா வாரியா. அள்ளாம கிள்ளாம அணைக்க துடிச்சிருக்கே, அள்ளாம கிள்ளாம அணைக்க துடிச்சிருக்கே, 5-6 நாளாச்சு தவிச்சு தனிச்சிருக்கே. துடிச்சிருக்கே, அச்சாரம் போச்சாச்சு 5-6 நாளாச்சு தவிச்சு தனிச்சிருக்கே. ஆத்தா ஆத்தோரமா வாரியா, பார்த்தா பார்த்தா மாதிரி போலியா. வாடி பின்னால நாக்கர் தோட்டத்துக்கு, நான் போற முன்னால நீ வாயா பின்னால நாக்கர் தோட்டத்துக்கு. பேசாத கண்ணாலயம் நல்லா வாச்சிட்டு இருக்க அப்படி இல்லப்பா, அவ ஏங்க கேக்குறீங்க? சும்மா இருங்க பேசாம. நான் போறேன் முன்னால நீ வாங்க பின்னால, நாக்கர் தோட்டத்துக்கு பேசாதே கண்ணால எம்மாடியும் பாடுற பாட்டத்துக்கு. சில்லறையும் செதறுது, என் மனசு பதறுது, ஆத்தோரமா வாரியா, ஓரியா.
அரசியாக நடிக்கும் எனது அருமை தங்கை ஜெயப்பிரியா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலையும் பொன்னாடையும் போற்றப்படுகிறது. ஏன் இந்த பையன் பயப்படுறாங்க? நான் தான் பயப்படுறேன்னா அவர் அதுக்கு மேல பயப்படுறாரு. எனக்கு பொன்னாடை மற்றும் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். உனக்கு வந்து எங்களெல்லாம் பார்த்தா ஜுரம் வந்துடும், இது வரும் அது வரும், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். தாக்கல வேற மாத்தி மச்சான பாரடி மச்சமுள்ளாளுடி மச்சான பாரடி மச்சமுள்ளாளுடி அலரமானோ பாலரோ பனிலோ ஒட்டவே வெட்டடோ வாங்கடி ஒட்டவே வெட்டடோ வாங்கடி மச்சான பாரடி அவரே மச்சமுள்ளாளுடி. வச்ச பிள்ளா வாசிக்கிறதெல்லாம் சரி, அது என்ன குர்ரா குர்ராங்கறீங்களே, ஏதோ குர்ரா குர்ராங்கறீங்க. என்ன இந்த ஊரே கைய 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 கைன்னு கேட்காங்களே, யாருமே அமைதியா இருக்க மாட்டாங்களா? என்னதான் நடக்குது? ஆளு பாரு நல்லா பெருமீச வச்ச பிள்ளா வச்ச பிள்ளா பாயமுடி ஈரானடி ஆலம் போலே ஆடிடா நீரடா ஆடக்கடிலாங்க தானன தானா ஒரு பேரு தானன தானா ஆடக்கடிலாங்க அது ஒரு பேரு அவளையே இவதான் போதப்படும் மச்சானம் என்ன சத்தம்? மழை பெய்யுற மாதிரி கேக்குது. மச்சான பரடி எதையாவது தூக்கிட்டு அடிக்கிறது என்ன பழக்கம்? தாத்தா நீ ஏன் செவத்துல போய் முட்டிக்கிற? என்னங்க? செவத்துல போய் நீ ஏன் முட்டிக்கிற? பேச வைக்கல, பேசுறது வேற மாதிரி கேக்குதுங்க. ஹலோ
ஆள பாரு நல்லா ஒரு மீசோ வச்ச பிள்ளோ. பாத்ரூம் கித்திரம் எதுவும் வரலையா? இங்கம் ஏன் அண்ணா முக்குற? இங்கம் இங்கம் எதை திங்க கூடாதோ தின்றுருக்க. ஒட்டவே வெட்டணும்